ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். ருத்ரா பாரு, இதுக்கப்புறம் உனக்கு விழப்போற அடி ஒவ்வொன்றும் பெருசா இருக்கும். ஏய், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த அணுவுக்கும் உன்ன மாதிரி யாருமே இல்லைல்ல? ஆனா இன்னைக்கு அவளோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? அட்லீஸ்ட் 30 to 35 crores இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரம் வேண்டாம். வாழும்போது ஆதரவு இல்லாம வாழ்ந்தாலும் சாகும்போது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரிய சாகரா பாத்தியா? விக்ரம் சொன்ன கேளு, என் குழந்தை எதுவும் பண்ணிடாத. ருத்ரா, ரேட் எல்லாம் பேசியாச்சு, அவ்வளவுதான். நான் என் வேலையை பாக்குறேன், நீ உன் வேலையை பாரு. விக்ரம் ஏய், எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்ப நீ அந்த காவியாவை காப்பாத்த போறியா இல்ல உன் குழந்தைய காப்பாத்த போறியா? ஏய், அது சரி, அது உன் சாய்ஸ். உனக்கு உன் குழந்தை முக்கியமா இல்ல உன் தங்கச்சி முக்கியமா, நீ தான் முடிவு பண்ணிக்கணும்பா. ஏய், சீக்கிரம் சீக்கிரம், your time starts now. Miss you baby. Bye. Take care. விக்ரம் விக்ரம். மேடம், உள்ள எல்லாம் ரெடி மேடம். என்ன மேடம், காவியாவை நீங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்ல நான் கூட்டிட்டு போகவா? அட சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. கோர்ட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நீங்களே கூட்டிட்டு போங்க. குட். கீதா மேடம், இந்த ஃபைல் எடுத்துட்டு போ. இந்திரா, அக்யூஸ்ட கூட்டிட்டு போய் ஜீப்ல ஏத்து. ஏ மேடம், இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை நீங்க சுட்டு கொண்டு இருப்பீங்க? நீங்க பெரிய ஆளு மேடம், அதனால கணக்கு வச்சிருந்திருக்க மாட்டீங்க. ஆனா இது வரைக்கும் நான் 7 பேரை தான் சுட்டு கொண்டு இருக்கேன். உங்க தங்கச்சி காவியாவையும் சுட்டு கொன்னுட்டா என்னோட லிஸ்ட் 8 ஏறிடும். ரூபாவதி, அந்த விக்ரம் பேச்சு கேட்டா ஆடாதீங்க. அதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ருத்ரா. ஏன்னா நான் வேலை பார்க்கறது மட்டும்தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆனா என் விசுவாசம் விக்ரம் சாருக்கு தான். இப்போ அவர் போடுற ஆர்டரை ஒபே பண்றதுதான் என்னோட டியூட்டி. வரட்டா? தூங்கு தூங்கு. இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு கண்ணு முழிக்க மாட்டேன். அப்போனா இப்பவே அந்த பார்ட்டிக்கு கால் பண்ணி டீல் பேசிடவா? பேசிடு, பட் ஐ எம் நாட் ஹாப்பி வித் த அமௌண்ட். இந்த தடவை கொட்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா கேளு. சார், என் பொண்டாட்டி தான் சார் கால் பண்றா. பேசிட்டு வந்துடுறேன் சார். என்ன ஆகாஷ், இன்னும் என் பொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கா? அந்த ருத்ரா பாவம் விக்ரம். ஒரு பக்கம் காவியா, இன்னொரு பக்கம் இந்த குழந்தை. அவ என்னதான் செய்வா? இல்ல ஆகாஷ், இதெல்லாம் அவளுக்கு பத்தாது. அவளுக்கு இன்னும் நிறைய திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு பேரை ஓட விட்டுருப்ப, என்ன ஓட விட்டுட்டா? கொடுக்குறேன். ஒவ்வொன்னா நல்ல வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்குறேன். அவ திரும்பவும் அந்த யூனிஃபார்ம் போட்ட திமிர்ல அதிகமா ஆடிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு ஆகாஷ், இந்த தடவை அவளை ஆடவே விடக்கூடாது. ஏன் விக்ரம், எனக்கு ஒரு டவுட். இப்ப அவ குழந்தைய காப்பாத்த ட்ரை பண்ணுவாளா இல்ல காவியாவை காப்பாத்த ட்ரை பண்ணுவாளா?
அவளால ரெண்டுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் அவ ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே தான் இருக்கா. ஆனா இந்த தடவை அப்படி நடக்கவே கூடாது. அவளுக்கும் எனக்கும் நடுவுல ஏகப்பட்ட கணக்கு இருந்தாலும் எங்க அப்பா கைய வெட்டினா பாரு, அந்த கணக்குக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். ஆகாஷ், எங்க அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் நான் எப்படி துடிச்சனோ அதே மாதிரி அவளும் அப்படியே துடிக்கணும். You know what? இந்த பக்கம் இந்த குழந்தையும் சாகணும், அந்த பக்கம் அந்த காவியாவும் மாட்டணும். குழந்தைய காப்பாத்த முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சியும், காவியாவை காப்பாத்த முடியலையேங்கிற கவலையும் அவளுக்கு தினம் தினம் வந்து அவளை அப்படியே சாகடிக்கணும். ஆகாஷ், விதியோட கூட விளையாடி ஜெயிச்சிடலாம். ஆனா இந்த விக்ரமோட விளையாடுறது ரொம்ப டேஞ்சர்னு அவளுக்கு காட்டியே ஆகணும். நீ போய் அந்த பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி அமௌண்ட்டை ரெடி பண்ண சொல்லு. சரி, நான் அந்த ரூபவதிக்கு கால் பண்ணி பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே விக்ரம், டன். என்ன காவியா, பயம்லாம் ஒண்ணும் இல்லையே? நான் ஏன் மேடம் பயப்படணும்? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் அந்த ருத்ராவோட வேலை தான்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாரு காவியா, அந்த ருத்ராவுக்கு அடுத்தவங்க நல்லா இருந்தாலே பிடிக்காது. அவ முன்னாடி யாராவது சந்தோஷமா இருந்துட்டா போதும், உடனே அந்த சந்தோஷத்தை கெடுக்க அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதான் எனக்கு தெரியுமே மேடம். இந்த கல்யாணத்தை நிறுத்த அவளும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா, ஆனா அது முடியல. அவளை மீறி கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனாலதான் என் மேல இப்படி ஒரு பழிய போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. இத பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. விக்ரம் சார் உன்னை கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவாரு. பாரு, கரெக்டா விக்ரம் சார் தான் கால் பண்றாரு. ஒரு நிமிஷம். விக்ரம் சார், உங்களுக்கு சாவே இல்ல. அந்த ருத்ராவோட சாவை பார்க்குற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன் மேடம். எனக்கும் அதுதான் ஆசை, நம்ம காவியாவுக்கும் அதுதான் ஆசை. ஆக்சுவலா நான் பேசுறத மட்டும் கேட்டுக்கோங்க, பதில் சொல்ல வேண்டாம். சொல்லுங்க சார். ருத்ரா இந்நேரம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அதனால நீங்க வழக்கமா வர்ற மெயின் ரோட்ல வர வேண்டாம். சைதாப்பேட்டை பிரிட்ஜு கீழே லெஃப்ட் எடுத்து தெரு வழியா உள்ள வாங்க. அதெல்லாம் ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரி உண்மையாவே நம்ம பண்றோமா? எது? ஷூட் பண்றதா? ஆமா. அது நான் ருத்ராவை பயமுறுத்துறதுக்காக சொன்னது. காவியா நமக்கு நிறைய விஷயத்துல யூஸ் ஆகும். அதனால அவளை ஷூட்டெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனா ஷூட் பண்ண மாதிரியே செட்டிங் பண்ணணும். அந்த பழி ருத்ரா மேல விழணும். அத காவியா நம்பணும். அவ்வளவுதானே? இப்ப பாருங்க செட்டிங். என்ன விக்ரம் சார் சொல்றீங்க? நாம இவ்வளவு தூரம் பண்ணியும் அந்த ருத்ரா இப்படி எல்லாம் பிளான் பண்றாளா? விக்ரம் சார், காவியா நிரபராதின்னு நமக்கு தெரியும். அவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா காவியாவை தண்டிக்க முடியாதுன்னு ருத்ராவுக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் காவியாவை அவ சுட்டு கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். சுட போறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க விக்ரம் சார். காவியாவை பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சீனியர் சீனியர் தான். ஆக்டிங் பிச்சு உதறீங்களே. அதெல்லாம் என் ரத்தத்துல ஊறி போன விஷயம். அந்த ருத்ராவை பழி வாங்கணும்னு என் ரத்தம் கொதிச்சு போய் கிடக்குது. காவியாவை நான் பாத்துக்கிறேன், ருத்ராவை நீங்க பாத்துக்கோங்க. ஷூர். என்னாச்சு மேடம்? ருத்ரா என்ன கொல்றதுக்காக ட்ரை பண்றாளா?
ஆமா காவியா, நீ கோர்ட்டுக்கு வந்தனா உன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும்ல. அதனாலதான் உன்னை கொல்றதுக்கு அவ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மெயின் ரோட்ல போக வேண்டாம். அந்த சைதாப்பேட்டை பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த லெஃப்ட் எடுத்து உள்ள போ. சரிங்க மேடம். அடியே ருத்ரா, என்ன கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். விக்ரம், அந்த பார்ட்டி தான் கால் பண்றாங்க. பேசு. சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி 20 கோடி கேட்டு பார்த்தேன். 15 கோடினா ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் விக்ரம், 20 கஷ்டமா? 15 கோடினா ஓகே சொல்றாங்க. சரி, ஓகே. பணத்தை எடுத்துட்டு வர சொல்லு. ஓகே மேடம், பணத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார், சொல்லிடுறேன். இன்னும் ½ அன் ஹவர்ல வரணும்னு சொல்லு, இல்லைன்னா வேற பார்ட்டிக்கு மாத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். மேடம், சொல்லுங்க சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு ½ அன் ஹவர்ல பணம் இங்க வரணும், இல்லைன்னா டீல் முடியறது கஷ்டம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார். பணம் ரெடியா தான் இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, வாங்க. வந்துடுறாங்களா? யோ, எங்கேயா அடிக்கடி போனை தூக்கிட்டு போயிடுற? என் பொண்டாட்டி தாயா கால் பண்றா அடிக்கடி. என்ன, ஏதாவது பிரச்சனையா? பொண்டாட்டினாலே பிரச்சனை தானே சார். கரெக்ட் தான் மூர்த்தி. ஹலோ விக்ரம். என்ன ருத்ரா மேடம், இன்னும் ஸ்டேஷன்ல தான் இருக்கீங்க போலயே. விக்ரம் ப்ளீஸ், தயவு செஞ்சு அனுவை எதுவும் பண்ணிராத. என்ன ருத்ரா நீ? உன்னை நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இவ்ளோ சப்பையா என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? விக்ரம் ப்ளீஸ். அப்போ நீ யாரையும் காப்பாத்த ட்ரை பண்ணவே இல்ல. ஏன் ருத்ரா, இந்நேரம் நீ அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா காவியாவை காப்பாத்த போயிருப்ப. அதனாலதான் உன் குழந்தைய காப்பாத்த வரலன்னு நினைச்சிட்டு இருக்க. விக்ரம், உன்னை கெஞ்சி கேக்குற விக்ரம், தயவு செஞ்சு என் குழந்தைய எதுவும் பண்ணிராத. ஆஹா, நீ கெஞ்சறது அப்படியே காதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ருத்ரா? அது சரி, உன் குழந்தைய எதுவும் பண்ணிடாதன்னா அப்போ காவியாவ கொல்லவா? ஐயோ விக்ரம், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிராத ப்ளீஸ். ஹே, என்ன ருத்ரா நீ? ஹே, இங்க பாரு, யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஒன்னு காவியாவை விட்டுக்கொடு, இல்ல உன் குழந்தைய விட்டுக்கொடு. உனக்கு யார் வேணும்? பிக் இஸ் யோர்ஸ். உன் குழந்தையா இல்ல உன் தங்கச்சியா? ஐயோ விக்ரம், விக்ரம், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தானே. நான் வரேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவங்க 2 பேரையும் விட்டு ப்ளீஸ். ஐ அம் சாரிமா. எனக்கு உன் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. இன்னைக்கு ஒரு உயிர் நிச்சயமா என்னால போகும். அது உன் தங்கச்சியா இல்ல உன் குழந்தையான்னு முடிவு மட்டும்தான் நீ பண்ணணும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். விக்ரம், விக்ரம் ப்ளீஸ் விக்ரம், வேண்டாம், சொன்னா கேளு. அவங்க 2 பேருமே பாவம் விக்ரம், அவங்களை ஏன் தண்டிக்க நினைக்கிற? ஐய, என்ன ருத்ரா, பாவம் புண்ணியம்னு ஜோசியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே ருத்ரா தானா? விக்ரம் ப்ளீஸ் விக்ரம். ஆட போ ருத்ரா, எனக்கு ஒரு 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 பெப்பே இல்ல. நீ இந்த மாதிரி கெஞ்சினால எனக்கு கோபம் வர மாட்டேங்குது. சரி, அதனால ஒண்ணு பண்ணலாம். கோவத்துல இருந்தா ஒருத்தரை தான் தூக்கி இருப்பேன். இப்போ நான் ஒரு மாதிரி ஜாலி மூட்ல இருக்கிறதுனால
2 பேரை தூக்க போறேன். முதல் காவியா, 2வது உன் பொண்ணு. ஓகேவா? ஐயோ விக்ரம், விக்ரம், ஏன் விக்ரம் இப்படி எல்லாம் பேசுற? அனுவை விட்டு ப்ளீஸ், ப்ளீஸ் விக்ரம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதால் நீங்கள் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். அனு, விக்ரம். நீங்கள் டயல் செய்ததற்கு நன்றி. டாடா, பாய். விக்ரம், விக்ரம். இருங்க சுமதி, வரேன். என்னங்க, நானும் உங்க கூட வரேங்க. வேண்டாம் இந்திரா, இது என்னோட கேஸ். என் மகளை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் எழுத போற அக்னி பரீட்சை. இல்ல, இது வரைக்கும் நான் எத்தனையோ கேஸ்ல வாதாடி ஜெயிச்சிருக்கேன், எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் வாதாட போற கேஸ் தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கேஸ். இதுல ஜெயிக்கிறது தான் முக்கியம், ஜெயிக்காம விட மாட்டேன். அதெல்லாம் சரிதாங்க. அந்த ருத்ரா நம்ம காவியாவை ஏதாவது பண்ணிடுவாளோங்கிற பயம்தான் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது. காவியா கோர்ட்டுக்கு வருவா, ருத்ராவே கூட்டிட்டு வருவா, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சு காவியாவை வெளியில கூட்டிட்டு வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்தாங்க, சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஏண்டா நீ ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? இன்னைக்கு என் மருமக வீட்டுக்கு வந்துருவா. அவ இங்க வந்த உடனே அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ தைரியமா இருடா. சமந்தி, அன்னைக்கே நான் சொல்லணும்னு நினைச்சேன். காவியாவுக்கும் மாப்பிளைக்கும் இந்த வீட்லயே சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாமே. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எங்க முறைப்படி சாந்தி முகூர்த்தம் பொண்ணு வீட்ல தான் வைப்போம். என்ன சம்பந்தி நீங்க உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே மகன், உங்களுக்கும் அதே மாதிரி ஒரே மக. அதனால இதுவும் எங்க வீடு மாதிரி தான். அங்க இருக்கிற எங்க வீடு உங்க வீடு மாதிரி தான். நமக்குள்ள எந்த பிரிவுமே வேண்டாம். நாம எல்லாருமே ஒரே குடும்பமாவே இருப்போம். சமந்தி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, இதே சந்தோஷத்தோட போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நாம கடைக்கு போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். என்னாச்சு விக்ரம்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்ல, அந்த ருத்ரா இப்ப வரைக்கும் ஸ்டேஷனை விட்டு எங்கேயும் போல. காவியாவையும் காப்பாத்த ட்ரை பண்ணல, இந்த குழந்தையையும் தேடி வரல. இவ்வளவு நடந்தும் அவ சும்மா இருக்கான்னா something is getting big. அவ வேற ஏதோ பிளான் பண்றான்னு தானே அர்த்தம். நீயே அப்படி நினைக்கிற விக்ரம்? உண்மையாவே அவ உனக்கு பயந்து கூட அமைதியா இருக்கலாம்ல? ஆகாஷ், லூசா நீ? அவகிட்ட போய் பயம் கேயோன்னு சொன்னா அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு கேப்பா. அவளாவது பயப்படுறதாவும். ஆகாஷ்,
அந்த ருத்ராவோட சத்தத்தை விட சைலன்ஸ் தான் ரொம்ப டேஞ்சர். இது எல்லாத்தையும் விட யூ நோ வாட் இஸ் மேக்கிங் மீ திஸ்? என்கிட்ட அவ கெஞ்சினா போன்ல. அதுதான் இன்னும் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவ கெஞ்சுற ஆளே கிடையாது. அவ ஏதோ பிளான் பண்றா, ஏதோ கணக்கு போட்டுதான் பிளான் பண்றா. சார், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இந்த குழந்தைய தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமா ரிஸ்க் எடுத்திருக்கோம். இன்னைக்கு தான் குழந்தை ஒரு வழியா நம்ம கையில கிடைச்சிருக்கு. சரி, அதுக்கு இல்ல சார், முதல்ல இந்த குழந்தைய வச்சு 20 கோடியை வாங்கிட்டு வேலையை முடிச்சிருவோம். அந்த ருத்ராவை வேற ஒரு விஷயத்துல பாத்துக்கலாம் சார். மூர்த்தி, டீல் 20 கோடி இல்ல, 15 கோடி தான். 15 கோடியா? ஏன் சார் 15 கோடிக்கு ஒத்துக்கிட்டீங்க? 1 வருஷ ரிஸ்க் சார். சரி விடு, அதான் விக்ரமே டீலை ஓகே பண்ணிட்டான்ல, அப்புறம் என்ன? சார், அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு குழந்தைய பார்ட்டிக்கிட்டே கொடுத்துருவோம் சார். சார், அதான் 5 கோடி கம்மியா தானே கொடுக்க போறாங்க. அவங்களே ஆபரேஷன்லாம் பண்ணிக்கிட்டோம். ஆமா விக்ரம், மூர்த்தி சொல்றதும் கரெக்ட் தான். நாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? குழந்தைய பார்ட்டிக்கிட்டே கொடுத்து விட்டுறலாம். சரி, முதல்ல பார்ட்டி வந்துட்டாங்களா இல்லையான்னு கேளு. வந்துட்டு இருக்காங்க விக்ரம், வந்துருவாங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த பணம் எல்லாம் செகண்டரி தான். நான் நினைச்ச மாதிரி அந்த ருத்ராவை தவிக்க விடணும். அது நடந்தா போதும். கண்டிப்பா நடக்கும் சார். நீ என் கையால சாவன்னு நினைச்ச, பரவாயில்ல, உன்னை வேற எவனோ கொல்ல போறான். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.